ஹாய் ஆல், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாகிடுச்சு வீடியோ போட. இன்றைக்கி நம்ம நேற்று திருமணத்துக்கான இது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ முதல்ல என்ன தெரியப்படுத்திக்கிறேன் எல்லாருக்கும். என் பெயர் கார்த்திகேயன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக், சின்ன டாபிக் தான். செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன, ஸோ கடுமையாக இருந்தால் என்ன பண்ணலாம், மிதமாக இருந்தால் என்ன பண்ணலாம், அதை எளிமையாக கண்டுபிடிக்கிறது எப்படின்றது தான் இன்றைக்கி டாபிக். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்கள் லக்னத்தில் இருந்து, லக்னம் தான் ஒன்று, அந்த லக்னத்திலே இருந்தாங்கன்னா தோஷம் இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அதில் இருந்தாலும் மிதமான தோஷம் இருக்குது. 4, 7, 8, 12 கூட மிதமான தோஷம் தான். இதில் கடுமையாக பாதிக்கிறது எதுன்னா 7, 8, அதுக்கப்புறம் 1 லக்னத்திலே இருக்கிறது. லக்னத்தில் இருந்ததுன்னா பேச்சு, தைரியம், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பலமாக இருக்கும். அதே மாதிரி 3, 6, 8, 11 மறையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனோட பலன் 3, 6, 8, 12னா இப்போ மேஷம்தான் 1, மிதுனம் 3, கன்னி 6, 8 விருச்சகம், 12 மீனம். ஸோ இங்கே மறையக்கூடாது லக்னம். மறைஞ்சால் பலன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்தாலும் பாவத்துவம் பெற்றிருக்கு, பங்கப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஜாதகத்தை நீங்கள் எப்படி கணிக்கலான்றது பார்க்கணும். ஸோ செவ்வாய் தோஷன்றது செவ்வாய் தோஷம்தான் கட்டி வைக்கணும் அப்படின்வாங்க. ஸோ இயல்பாக பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷக்காரங்களுக்கு கோபம் சொல்லுன்னு வரும். ஸோ அதுதான் பெரிய அவங்களோட ட்ராபேக்கு. எதுவும் வந்தாலும் நெஞ்ச நிமித்தின்னு போய் முன்னாடி நிற்பாங்க. அதில் சனி செவ்வாய் சேர்க்கின்றதுன்னா அது இன்னும் பங்கப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ லக்னத்திலே செவ்வாய் இருக்கார். அது சாதகமான லக்னமாக இருந்ததுன்னா அதனோட பலன் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த மகரத்தில் உச்சம் 2ஆம் இடம், எனக்கு மிதமான தோஷம் இருக்குது. ஆனால் உச்சம் ஆட்சி வீட்டில், சொந்த வீட்டிலே செவ்வாய் இருக்கார். சொந்த வீடுன்னா இது மேஷம், விருச்சகம். ஸோ அந்த வீட்டிலே இருக்கும் போது தோஷங்கள் விலகிடும். 2வது ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, சுபகிரக பார்வை. ஸோ சுபகிரகம்னா யார், குரு பார்த்தாருன்னா அந்த தோஷம் விலகிடும். இப்படி தான் நீங்கள் செவ்வாய் தோஷத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ செவ்வாய் தோஷம் இருந்து குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னா நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம். ஸோ குருவும் செவ்வாயும் கனெக்ட் பண்ணுற கடவுள் முருகப்பெருமாள், திருச்செந்தூர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுவாமி மலையை கூட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த குரு இருக்கிற கோயிலாக பார்த்து நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மையை பயக்கும். கூடுமான வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அது இன்னும் உங்களுக்கு அந்த தாக்கத்தை குறைக்கும். அப்புறம் கூடுமானவர்களும் மௌன விரதம் இருங்க. உங்களால் எந்த டைம் இருக்க முடியுதோ அந்த டைம் இருங்க. செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போங்க. எங்கேயாவது இப்போ பழனியில் இடும்பன் சாமி இருக்கார், அங்கேயே வீரபாகம் இருக்கார். அந்த மாதிரி பழமையான முருகன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வீரபாகு இருப்பார். ஸோ அங்கே போயிட்டு அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறதெல்லாம் செவ்வாய் தோஷம் குறையும். அங்கே போயிட்டு நெய் விளக்கு போடுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா பரிகாரமாக எடுத்துக்கலாம். குருவோட பார்வை இருந்ததுன்னா அந்த தாக்கங்கள் கண்டிப்பாக கம்மியாகும். அந்த ஜாதகத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த வீடு இப்போ மகரத்தில் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க. உச்சமாகருக்கு மேஷம் 4ஆம் பார்வையை பார்க்கும், 4, 7, 8 பார்க்கும். எப்போ நீங்கள் வேறு இடத்துல இருந்து 8ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்ததுன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா 8ஆம் பார்வை 7, 8 ரெண்டுமே கடுமையான பாதிப்புகளை தரும். ஏன்னா கலத்திரஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் 8. ஸோ இது ரெண்டுமே கடுமையான பாதிப்புகள் தரும். ஸோ அந்த 8ஆம் பார்வையாக லக்னத்தை செவ்வாய் பார்க்குறாருன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும்.
அப்படி இருந்தும் குரு பார்வையோ இல்லை சுபகிரகங்கள் பார்வை, மெயினாக குரு பார்வை இருக்கணும். அப்படி இல்லைன்னா சுபகிரகங்கள் பார்வை இருந்ததுன்னா அது விலகிடும். அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி அந்த தோஷம் விலகிறதுக்கு சில பரிகாரங்கள்லாம் சொன்னேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். குறிப்பிட்ட டைம் வந்து செவ்வாய்க்கிழமையில மௌனம் இருங்க. முருகரை அடிக்கடி போய் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை பார்க்கறது சிறப்பு. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பாருங்கள். பழனி போகும்போது மறக்காமல் இடும்பன் வீரபாகு போய் பார்த்துட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. பழமையான முருகர் கோயில் நிறைய இடத்துல வந்து வீரபாகு இருப்பார். ஸோ திருச்செந்தூர் அந்த மாதிரி இடத்துல வீரபாகு வீரபத்ரன் யாருக்கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ முதல் திருமணம் நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். 2, 7, 8 இந்த தசா புத்திகள் வர நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நடக்கும். முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால விவாகரத்து, இல்லை துர்மரணம், இல்லை சண்டை சச்சரவுனால பிரிஞ்சு 2ஆம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 3, 6, 11 வலுத்து இருக்கணும். 7 பங்கப்பட்டு இருக்கணும். ஸோ இப்போ 7 வந்து வலுவிழந்து நீச்சம் ஆயிட்டாரு, சுபகிரகம் பார்வை இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து நீங்கள் 7ஆம் இடம் பங்கப்பட்டிருந்தால் 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இந்த 3, 6, 11 அந்த தசாபுத்திகள் 3, 6, 11 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லக்னத்துலேருந்து 3 இல்லை ராசிலேருந்து 3, 6, 11. ஸோ அந்த 11 அதிபதி யாருன்னு பாருங்கள். அங்கே எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த கிரகத்தோட வீடு எதுன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் ராசி 11ஆம் வீடு சனி உச்சமாக இருக்கார். 7ஆவது வீடு பங்கப்படலை. ஸோ 7ல் சந்திரன் இருக்கார் மிதனம். ஸோ அதனால் வந்து அங்கே பங்கப்பட்டு இருந்தால் 11 உச்சமாக இருக்கிறதுனால 2ஆம் திருமணம் வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களது அந்த 2ஆம் இடம் பங்கப்பட்டு 7 பங்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து 2ஆம் திருமணமும், அதுக்கப்புறம் வர எத்தனை திருமணமும் நீங்கள் 11ஆம் இடம் தான் பார்க்கணும். 2ஆம் இடம்னாவே இப்போ 2ஆவது திருமணம்னாவே 11ஆம் இடம் தான் வந்து வலுவாக இருக்கும். ஸோ அதில் 7 பங்கப்பட்டு இருந்தால் இது நடக்கும். இது 2 தான் இப்போதைக்கு இன்னைக்கு டாபிக். நாளைக்கு தாமத திருமணங்கள் எதனால நடக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, தாமத திருமணம் அதுக்கு என்னென்ன பரிகாரம், இப்போ சில இதெல்லாம் வச்சிருக்கேன் பரிகாரங்கள். அது வந்து திருமணம் நடக்கிறதுக்கான இப்போ நான் வந்த உடனே தசையை பார்த்துருவேன். பார்த்துட்டு 2வது இப்போ எனக்கு வந்து ஜூன் மாதம் மேரேஜ் நடந்தது. அந்த ஜூன் மாதம் என்னோட புத்தி வந்து குரு தசையில் சுக்கிர புத்தி, என்னோட 2ஆம் கட்டத்தில் சுக்கிரன் இருக்கார். ஸோ அப்படி தான் நான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி என்னோட மனைவிக்கு வந்து 2ஆம் இடம் மேஷம், செவ்வாய், அது 2ஆம் இடம் செவ்வாய். அவங்களுக்கும் அந்த டைம் தான் 2014 தான் வந்து அந்த புத்தி நடந்தது. ஸோ 2, 7 ஃபஸ்ட்டு 2 அப்புறம் 7 பார்க்கணும். அதுவும் இல்லைன்னா 8 இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கான அலைன்ஸ் வந்து கூடி வரும். அப்போ தான் வந்து அமையும் முதல் திருமணம் பங்கப்பட்டு இருந்தால் 3 பாருங்கள், 7, 6 பாருங்கள், 11 பாருங்கள். 11 முக்கியம். 11 வந்து ஆட்சியாக உச்சமாக இருக்கணும். அது உச்சமாக இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆம் திருமணம் அமையும். ஸோ இதுதான் இன்னைக்கோட டாபிக். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னை கன்சல்டிங் பண்ணுங்கள். நான் வந்து பரிகாரங்கள் இன்னொன்று சொல்ல ஆரம்பிக்கலை. டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்ட பிறகு பரிகாரத்துக்கு போகலான்னு பார்க்குறேன். கூடுமான வரைக்கும் முதல் பரிகாரம், என்னோட பரிகாரம் வந்து ஏழை திருமணத்துக்கு உதவுங்க. ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி உதவுங்க. அது நீங்கள் தாலி தான் வாங்கி கொடுக்கணும், இல்லை 1 கிராம் நகை வைக்கலாம், 1/2 கிராம் வைக்கலாம், இல்லை காசாக கொடுக்கலாம், இல்லை வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒரு இப்போ இதுவெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, இந்த சேரு டேபிள்லாம் போட்டு கடை நடத்துகிறாங்க. ஒரு நாள் வாடகை வாங்காமல் இது பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை அந்த சார்ஜஸ் நீங்கள் எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னா முதல் பரிகாரம் அதுதான். ரெண்டாவது, ஒரு நாள் முகூர்த்த நாளில் கல்யாணம் நடக்குதுன்னா அங்கே எளிமையான கல்யாணத்தை பாருங்கள். அங்கே எங்கே நடக்குதுன்னு பார்த்து மொழி வச்சுருவாங்க. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு போயிட்டு, இப்போது மனைவியை தேடுறீங்கன்னா கணவன் வீட்டுக்கு வைங்க, கணவனை தேடுறீங்கன்னா மனைவி வீட்டுக்கு வைங்க. ஸோ மொழி வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துருங்கன்னா யாரும் எப்படி மொழி காசு போட்டு எதுவும் போடாமல் வைக்க முடியாது இல்லையா. ஸோ நாங்கள் பொதுநல சங்கத்துலேருந்து வரோங்க, ஏழ்மையான குடும்பத்துக்கு நாங்கள் மொழி வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாளில் பார்த்ததில் உங்கள் இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் சொல்லிவிட்டு அவங்களுக்கு மொழி வச்சுருவாங்க. இதுதான் முதல் பரிகாரம். மற்ற பரிகாரம்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். கோயில் பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் விநாயகரோட ஜாதகம் கொடுப்பேன். என்கிட்ட கன்சல்டிங் வரவங்களுக்கு அதை டெய்லி பார்க்க சொல்லுவேன். விநாயகர் ஜாதகம், விநாயகர் திருமணம் நடந்த ஃபோட்டோ, அதேமாரி அனுமன் ஜாதகம், அனுமனோட திருமணம் நடந்த ஃபோட்டோ, சிவபார்வதி திருமணம் நடந்த அந்த இது இது வளர்த்துவாங்க இல்லையா, அதனோட ஃபோட்டோ கொடுப்பேன். யாகம் வளர்த்துவாங்க இல்லையா, வளர்த்தி பெருமாள் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த ஃபோட்டோலாம் கொடுப்பேன். சில மந்திரங்கள் சொல்லுவேன். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி முறையாக நான் சொல்லுவேன், அது பிரகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருமணம் ஈஸியாக கைகூடும். அப்புறம் சில கோயில்கள் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்றைக்கி டாபிக் இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் டோஸ் வேண்டாம். நன்றி, வணக்கம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கன்சல்டிங் ஏதாவது இருந்தால் நீங்கள் நேரடியாக நான் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.